Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேத்துக்கு தான் போயிருந்தோம். நேத்து சண்டே அப்புறம் நம்ம ரிபப்ளிக் டே ஆனனால அருவியில ரொம்ப கூட்டமா இருந்தது. நிறைய vehicles வந்திருந்தது. vehicles எல்லாம் பார்க்கிங் சார்ஜ் கொடுத்து தான் நம்ம வந்து பார்க்கிங் பண்ணனும். பார்க் பண்ண இடம் நிறைய இடத்துல இருக்கு. இந்த ரோடு எண்ட் வரை போக வேண்டியது இருக்கு. அங்க தான் வந்து டூரிஸ்ட் வேன் எல்லாம் பார்க் பண்ணுவாங்க. திருப்பரப்புக்கு மக்கள் வாரது நீர்வீழ்ச்சி மட்டும் பார்க்க கிடையாது. இது வந்து ஒரு மகாதேவர் கோயில், சிவன் கோயில். இது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க 12 சிவாலயங்கள்ல 3வது சிவாலயம். இந்த கோயிலை வழிபடக்கு மக்கள் வராங்க. திருப்பரப்புல என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னு சொன்னா 10 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 5 வயசு மேல உள்ள குழந்தைகளுக்கு அதுல இருந்து எல்லாருக்குமே 10 ரூபாய் தான். அப்புறம் வந்து கேமரா யூஸ் பண்ணியதா இருந்தா 150 ரூபாய் வாங்குறாங்க. போட்டிங் டிக்கெட் இங்க இருந்து சேர்த்தும் எடுக்கலாம், இல்லைன்னா அந்த போட்டிங் போற இடத்துல இருந்து எடுக்கலாம். நாங்க வந்து நானும் பிள்ளைங்களும் மட்டும்தான் வந்திருந்தோம். அப்புறம் வந்து பைக்ல தான் வந்திருந்தோம். அதனால போட்டிங் எதுவும் போகல. அதனால வந்து 3 பேருக்கு 10 ரூபாய் டிக்கெட் மட்டுமே தான் எடுத்தோம். இனி வந்து உள்ள போய் அருவியை பார்க்க வேண்டியதுதான். வாவ், சூப்பரா இருந்தது அருவி. தண்ணி வந்து நிறையவே விழுந்துட்டு இருந்தது. நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் பார்த்தோன்னா குளிச்சணும் போலதான் இருந்தது. ஆனாலும் பிள்ளைங்களுக்கு வந்து அருவியில இருந்து குளிக்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்ல. அதுல பக்கத்துல இருக்க நீச்சல் குளத்துல குளிக்க தான் அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளவும், அத்துடன் உங்கள் உடைமைகளை பத்திரமாக வைக்க பேரூராட்சியால் அமைக்கப்பட்டுள்ள கட்டணத்துடன் கூடிய பாதுகாப்பு பெட்டக வசதிகளை பயன்படுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்கள் முதற்கும் தனித்தனி இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளதால் வந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க ஆசைப்பட்டனால அங்க போய் டிக்கெட் எவ்வளவுன்னு கேட்டேன். ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சொன்னாங்க. அது வந்து 1 hour குளிக்கலாம். டிக்கெட் எவ்வளவு ரூபா? அப்படியே 2 டிக்கெட் வாங்கி 2 பேரையும் குளிக்க விட்டாச்சு ஸ்விம்மிங் பூல்ல. ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு மட்டும்தான் 10 ரூபாய். அந்த டயர் வாங்கினதுன்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்ததுனால நான் டயர் எதுவுமே வாங்கல. அவங்களே உள்ள நின்று குளிக்க. தண்ணி வெளியேற்ற இடம் இப்படி தண்ணி இந்த வாசல் வழியா வெளியேறி அதுக்கு 2
3 இடத்துலயா வந்து இந்த தண்ணி வந்து வெளியேறுது. அடிக்கடி வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது. கோதையாறுலேருந்து தான் வருது. ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்விம்மிங் தெரியாது. ஆனாலும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நீந்தி ட்ரை பண்ணாங்க. தண்ணி குறைவா இருந்ததுனால எந்த பயமும் கிடையாது. ரெண்டு பேரும் 1 hour நல்லா குளிச்சாங்க ஸ்விம்மிங் பூல்ல. அப்புறம் வந்து இந்த பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்க்ல வந்தாங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. முன்னால எல்லாம் நிறைய விளையாட்டுகள் இருந்தது. பார்க்கை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அங்க வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து பார்க் விளையாட்டுகளும் கம்மி தான். அப்புறம் வந்து இருக்கிறதுக்கான அந்த கல் இருக்கைகளும் கம்மி தான். இந்த இடத்துல முன்னால தண்ணி வந்து அப்படியே பாஞ்சு நீர்வீழ்ச்சி மாதிரி சூப்பரா இருக்குது. அதெல்லாமே இப்ப ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சர்ஃபிங் மட்டும் எல்லா விளையாட்டுலையும் யார் இறங்கி விளையாடுவான். செருளுக்கு அந்த அக்கறையே இல்லை. அவனுக்கு விளையாடணும்னே தோணாது. கொஞ்ச நேரம் எல்லாத்துலயும் நல்லா யார் இறங்கி விளையாடினா அப்புறம் அவளுக்கே வந்து போதும்னு ஆயிடுச்சு. அருவியில பாஞ்சு வர தண்ணி. அப்புறம் இது வந்து பாசனத்துக்காக ஒவ்வொரு ஏரியாவே இது போகுது. தூரத்துல இருந்து தெரியுதா? இங்கதான் டூர் பஸ் எல்லாம் நிறுத்தி விடணும்.
பயந்தேன் நான். நம்ம குளிச்சால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்குன்னா ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா கட்டண ஆடை மாற்றும் இடம், அப்புறம் வந்து டாய்லெட் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து லாக்கர் ரூமும் இங்க அவைலபிள் தான். அருவியில தண்ணி பாயிற இடத்துக்கு மேல பாத்தீங்களா, அங்க வந்து கொஞ்சம் பசங்க எல்லாம் நிக்காங்க. அங்க வந்து நம்ம நடந்து போகலாம். ஆனா அதுக்கு வழி இது கிடையாது, தனியா வழி வச்சிருக்காங்க. குளிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் பார்க்லயே ரொம்ப நல்லா விளையாடியாச்சு. அப்புறம் நாங்க இனி வந்து வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இது எங்க கன்னியாகுமரியோட குமரி குற்றாலம். கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்றவங்க கண்டிப்பா இந்த திருப்பரப்பு அருவி மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இது வந்து நாகர்கோவில்ல இருந்து 35 கிலோமீட்டரும் நம்ம குலசேகரத்துல இருந்து 5 கிலோமீட்டர்ல இருக்குது. அப்புறம் இங்க வந்து டூரிஸ்ட் ஸ்டே பண்ணதுக்கு வந்து ரூம் வசதியும் இருக்குது. நாங்க போட்டிங் போகாததுனால அந்த பிளேஸை வந்து கவர் பண்ண முடியல. இனி ஒரு நாள் அந்த பிளேஸை கண்டிப்பா கவர் பண்ணி அப்புறம் நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.